பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் உள்ளது. இந்த நாளிலும் கூட துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் நல்லவர்ப்பா, நீர் வல்லவர்ப்பா, நீர் இரக்கமுள்ளவர்ப்பா, நீர் கிருபை உள்ளவர்ப்பா, நீர் இறங்குகிறவர், நீர் பெரிய ஒரு ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் ஏசாயா 54 அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஏசப்பா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. ஆயுதம்னா என்னங்க? சத்துரு போடுகிற திட்டங்கள், சத்துரு போடுகிற வலைகள், சத்துரு போடுகிற கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள் எல்லாம் அதெல்லாம் ஒரு ஆயுதம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் அக்னி ஆஸ்திரங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டு சொல்ற, உனக்கு விரோதமாக அவன் என்ன தந்திரமாக எந்த விதத்தில் அவன் உங்களுக்கு விரோதமாக அனுப்பிட்டே இருந்தாலும் ஏசப்ப சொல்ல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அவன் என்ன செஞ்சாலும் உங்களை தொடாதுன்ட்டாங்க சொல்ற. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ என்ன பண்ணுவ? குற்றப்படுத்துவாய். உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கடிந்து அப்புறப்படுத்துங்க. பயப்படாதீங்க. ஐயோ இப்படி செஞ்சிட்டாங்களே, ஐயோ அங்கே வச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, என் வீட்டில் பில்லிசோனி வச்சுட்டாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுட்டாங்க, எங்கள் கணவருக்கு வச்சுட்டாங்க, எனக்கு வச்சுட்டாங்க, அதனால் ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு மேன்மையும் இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்கிட்டு இருப்பீங்கன்னா ஏசப்பா சொல்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்ட்டு இந்த வாசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக. நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்த உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, கலகாதீங்க. எல்லா பிரச்சனையிலேருந்தோ ஏசப்பா உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவையும் உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் அல்லப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் பயத்தில் பில்லி சூனியம் கட்டப்பட்டிருக்குது, ஏவல் கட்டப்பட்டிருக்குது அன்றே அப்பா சோத்ரு, ஏதோ ஒரு செய்வனை செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு பயத்தில், நடுக்கத்தில், கலக்கத்தில், தடுமாற்றத்தில், ஒரு பிரச்சனையோடு அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும்ட்டு இந்த வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா. கேட்குற ஒவ்வொருவர் மேலேயும் அன்றேப்பா உங்களுடைய தெய்வ பிரசன்ன ஆளுகை செய்யட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. கேட்கும் போதே அவர்களுடைய ஆவியில், ஆத்ம சரீரத்தில் ஒரு விடுதலை, சிந்தையில் ஒரு விடுதலை, அவங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை, அவங்க பிள்ளைகளுக்கு விடுதலை, அவங்க கணவருக்கு விடுதலை, தொழிலில் ஒரு விடுதலை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில்